பயிர்க்கடன் தள்ளுபடியில் திட்டமிட்டு வஞ்சித்த முதலமைச்சர் விஜயை கண்டித்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருவாரூர் செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கார்த்திக். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து விவசாயிகள் முழுமையாக அவர்கள் மன உளைச்சலும் போராட்டமும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்கள் என்ன? அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம் பவித்ரா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இவங்க தேர்தல் வாக்குறுதியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிறு குறு விவசாயிகள் பெற்ற முழு கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிகள் பெற்ற கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி வச்சிருந்தாங்க. அதை நம்பி விவசாயிகள் வாக்களித்ததாக சொல்லி அவரை வெற்றி பெற வச்சிருந்தாங்க. ஆனா அவர் ஆட்சி பொறுப்பேற்று இப்ப 1 மாசம் ஆகியும் விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்களை தள்ளுபடி செய்யல. சும்மா பேருக்கு 5000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி பண்ணிருக்காரு. இது நியாயமே கிடையாது. விவசாயிகள் பொதுமக்களை ஏமாற்றி இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் விவசாயிகள் போராட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க. தமிழகம் முழுவதும் தமிழக அரசு மீது விவசாயிகள் கடும் கொந்தளிப்பு இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து உடனடியாக அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில சொன்ன பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏற்ப சட்டியில எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி மண்பானை எம்டி சட்டியை வச்சுட்டு அந்த சட்டியில பட்ட நாமத்தை போட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக முதல்வர் விவசாயிகளை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. தமிழக முதல்வருக்கு ஒரு முதல்வர் ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் எல்லாத்தையும் பேசுறாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்தனமா இருக்காங்க. இப்ப உள்ள அதிகாரிகள் சொல்றதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. உடனடியாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவங்க தேர்தல் வாக்குறுதியில கூறினபடி பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டாங்க. இந்த கோரிக்கையை நாங்க ஒரு 15 நாளைக்கு நாங்க தமிழக அரசுக்கு அவகாசம் தரோம். இந்த 15 நாளுக்குள்ள எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லைன்னா அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவோம். இறுதி கட்டமா தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போட்ட வரைக்கும் நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. பவித்ரா, விவசாயிகளின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் அப்படின்ற தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்.